திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 23, அதிகாரம் நீத்தார் பெருமை. ஒரு நாட்டு அரண்மனையில் அரசியின் நகை ஒன்று காணாமல் போனது. 10 நாட்களுக்குள் நகையை கண்டுபிடித்து கொடுத்தால் தக்க பரிசு வழங்கப்படும் என்றும், அதன் பிறகு யாரிடமாவது நகை இருப்பது தெரிய வந்தால் அந்நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று மன்னரால் அறிவிக்கப்பட்டது. அச்சமயத்தில் ஞானி ஒருவர் அந்த ஊருக்கு வந்து கொண்டிருந்தார். வழியோரம் ஒரு நகை இருந்ததை பார்த்து எடுத்தார். அது பற்றி விசாரித்த போது அது அரசியின் நகை என்பதும் அது குறித்த மன்னரின் அறிவிப்பு பற்றியும் அவர் அறிந்தார். மன்னன் பரிசு கொடுக்க தீர்மானித்த நாளுக்கு முன்னரே ஞானியின் கையில் நகை கிடைத்துவிட்டது. ஆனால் அவர் உடனே கொண்டு போய் கொடுக்காமல் மன்னர் குறிப்பிட்ட அந்த 10 நாட்கள் கடந்ததும் மன்னரிடம் கொண்டு போய் கொடுத்தார். மன்னர் முழு விவரமும் கேட்டு தெரிந்து கொண்டு, நீங்கள் உங்கள் கையில் இந்த நகையை கிடைத்தவுடனே என்னிடம் வந்து கொடுத்திருந்தால் பரிசு கிடைத்திருக்கும். இப்போது உங்களுக்கு மரண தண்டனை அளிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்றார். மேலும் தாமதமாக கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு ஞானி, நகை கிடைத்ததும் நான் கொண்டு வந்து கொடுத்திருந்தால் நான் பரிசுக்கு ஆசைப்பட்டவன் என்று பொருள். உண்மையில் எனக்கு எந்த பரிசின் மீதும் நாட்டம் இல்லை. மரண தண்டனை கிடைக்கும் என்று அஞ்சி நான் கொடுக்காமலே வைத்திருந்தால் நான் சாவுக்கு அஞ்சுவதாக பொருள். எனக்கு மரணம் பற்றிய அச்சமும் இல்லை. நகையை அப்படியே வைத்துக் கொண்டால் அடுத்த ஒரு உடைமைக்கு நான் ஆசைப்பட்டவன் என்று பொருள். எனக்கு எந்த பொருளின் மீதும் ஆசை இல்லை. அதனால்தான் இப்போது கொண்டு வந்து கொடுத்தேன் என்றார். இதை கேட்ட மன்னர், உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்குமே, இப்பொழுது என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஞானி, தர்ம வழியில் நடக்கும் ஒருவனை தண்டிப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை என்று சொல்லியவாறே கம்பீரமாக இங்கு நின்றார். மன்னர் அவரை வணங்கி விடை கொடுத்தார். இம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து ஆசைகளை துறந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்தது என்பதை இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறத்திற்கு மாறாக வாழ்தல் சிறுமை, அறத்தின் வழி வாழ்க்கையே பெருமை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.